ஒரு காலத்தில் கல்லூரி எல்லாம் ஆங்கில வழி மட்டும்தான் இருந்தது, தமிழ் வழியே இல்லை. அண்ணா வந்த பிறகுதான் கலைப்பாடங்களிலே தமிழும் ஆங்கிலமும் படிக்கலாம் என்று சொன்னார். அதுக்கப்புறம் கலைஞர் வந்த பிறகு தமிழ் வழியிலேயும் படிக்கலாம் என்று கொண்டாந்தார். அப்படி கொண்டாந்ததனுடைய விளைவு தமிழ் பள்ளியிலே படிப்பவர்களுக்கு 500 ரூபாய் என்றும் அறிவித்தார். அதனாலதான் நீ தமிழ் வளர்ந்திருக்கு. அந்த வழியிலே வந்த தளபதி இன்று தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. யாரையும் சங்கடப்படுத்துவதற்காக அல்ல, அரசியல் நோக்கம் அல்ல. கிராமப்புறத்து மக்களும் நகர்ப்புறத்து மக்களும் எல்லோரும் படிக்க வைக்க வேண்டும், படித்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுகின்ற அரசுதான் நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சி. அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த படிப்பகம் நூலகம் என்பதெல்லாம் நீங்க போய் ஆங்கில புத்தகமும் படிக்கலாம், தமிழ் புத்தகமும் படிக்கலாம். ஆங்கிலம் படிப்பது என்பது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், தமிழ் படிப்பது என்பது நமக்கு தாய்மொழி. நம்ம வீட்டில் நாம் பேசுறதுக்கு, நம்மளோடு பழகுவதற்கு, எல்லோருக்கும் உரையாடுவதற்கு தமிழ் மொழி அவசியம். பன்னாட்டு மொழி வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு, வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு, மற்ற மாநிலங்களுக்கு செல்வதற்கெல்லாம் நமக்கு ஆங்கிலமும் அவசியம். இந்த இருமொழி போதும், இன்னொரு மொழி நமக்கு தேவையில்லை. அதுதான் நம்ம சொல்றது. இது ஏதோ அரசியலுக்காக அல்ல. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கல்வி சிறப்பாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் உயர்கல்வி படிக்கிற நிகழ்வு தமிழகத்தில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் தமிழக முதல்வர். நம்முடைய ஆட்சித்தலைவர் சொன்னதை போல இந்த புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், அதே போல தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக, கல்லூரி செல்ல வேண்டும் என்பதற்காக, உயர்கல்வி பயில வேண்டும் என்பதற்காக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி தான்.